நியாயப்பிரமாணம் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது, பாவம் செய்கிற மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துரும். எவன் பாவம் செய்கிறானோ அவனுடைய பாவத்தை அவன் வாழ்க்கையிலிருந்து எடுக்காது. எவன் பாவம் செய்கிறானோ பாவம் செய்கிற மனிதனையே கொன்றும். பாவத்தை போக்குவதற்கான பரிகாரம் கிடையவே கிடையாது. ஆனால் தேவன் தன் குமாரனை அனுப்பினார், பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, பாவத்தை மட்டுமல்ல பாவத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் தன் குமாரன் மேலே வைத்து அவரை விசுவாசிக்கிறவனை நீதிமான் என்று நிறுத்தியிருக்கிறார். நீதிமான் என்றால் குற்றமற்றவன், பாவமே செய்யாதவன் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி தனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார். பாவமே செய்யாதவன்னா நான் பாவமே செய்யல, நான் தண்டிக்கப்படுவதற்கான எந்த காரியத்தையும் செய்யலன்னு கிடையாது. தேவனை தண்டிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லைன்னு கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, இருந்தாலும் தேவனுடைய தண்டனை வருவது கிடையாது. ஏன் வருவது கிடையாதுன்னா, எனக்காக இயேசு என்னுடைய இடத்தை எடுத்தார், எனக்கு சமாதானத்தை கொண்டு வந்த தண்டனை அவர் மேல் வந்தது. அதனால தான் தேவன் இன்னைக்கு நம்மை தண்டிப்பது கிடையாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நீதிமானாக பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறார்.